வயநாடு மாவட்டம் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீட்பு பணி 4வது நாளாக தொடர்கிறது. இதனிடையே பொக்லைன் மூலமாக சேரும் சகதியுமான பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் பணியின் போது 2 வயது குழந்தையும் அதன் தாயும் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், அந்த 2 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அவர்களுடைய உயிரிழப்பு நிகழ்ந்தது என்பது சார்ந்த விவரத்தை அறிய முடிகிறதா? மேலும் இந்த மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? முண்டக்கை கிராமத்தில் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த பேரழிவு நடந்திருக்கிறது. ஆனால் நாளுக்கு நாள் இதில் இருக்கக்கூடிய சடலங்களை எடுக்கும்போது வேதனை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 40 வீடுகள் இருந்த ஒரு குடியிருப்பு பகுதி. அந்த பகுதி முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா ஒரு மணல் மேடாகவும் சேரும் சகதியும் நிறைந்த ஒரு பகுதியாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலிருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையும் ஒரு தாயும் மீட்கப்பட்டிருக்காங்க. சடலங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க. 2 பேரும் ஒரு தூங்கி கொண்டிருந்த போதே அவர்களுடைய உயிரானது மேலே இந்த சுவர் விழுந்து போயிருக்கிறது. அந்த வீட்டின் பகுதியை அடையாளம் கண்டு அந்த வீட்டை எடுக்க தமிழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மீட்பு படையினர் எல்லாம் அந்த பகுதியில் போய் மீட்பு பணியில் ஈடுபடும் போது தான் இந்த சடலங்கள் மீட்கப்படுது. முதல்ல அந்த குழந்தையின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் 2வதாக தாயின் சடலமும் மீட்கப்பட்டது. அந்த சம்பவத்தை நேரில் இருந்து பார்த்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த மீட்பு குழுவினரும் நம்மளுடன் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம். சார், அது சடலங்களை எப்படி எடுத்தாங்க? இப்போ மீட்பு பணி இந்த இடத்துல எப்படி நடந்துட்டு இருக்கு? பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம 2வது டைம் இங்கே வந்திருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தையை எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த அவங்களுடைய தாயாரே எடுத்தோம். ஒரு கட்டலில் பெட்டில் அவங்க படுத்திருக்க மாதிரி ஒரு மரம் விழுந்து, ஆனால் ரத்தம் அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்குது. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் குழந்தையும் தாயும் ஒரே இடத்துல அப்படியே அவங்களுக்கு அந்த இது ஏற்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் 3ஆம் முறையாக நம்ம வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலையும் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கார்ட்ஸ் இதெல்லாமே எடுத்தோம். இப்போ மறுபடியும் அந்த ரெஸ்கியூக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள். இது போன்று பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே இங்கே பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பக்க காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீடு எங்கே இருந்ததோ அந்த வீட்டினுடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சு அந்த வீட்டை பொக்லைன் எந்திரம் மூலம் தோன்றுறது. இப்போ இராணுவத்தினர் அந்த வீடுகளை சில இடங்களில் தேடும் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜேசிபி ஏதாவது சடலங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடிகிறது. ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. கற்பனை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கனவு இல்லமாக கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே தற்போது பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் அவங்களுடைய சடலங்கள் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தினரும் மீட்பு படையினரும் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த சோதனையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்கிறது. இல்லைங்க, மீட்பு பணியின் போது கிடைக்கப்பெறக்கூடிய ஒவ்வொரு சடலத்தின் போதும் அவர்கள் எப்படியெல்லாம் வழியை அனுபவித்து உயிரிழந்திருப்பார்கள் என்பது நினைக்கும் போதே தொண்டையை அடைக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. இது சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி ரகுவர். வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் தற்காலிக பாலத்தை ராணுவம் கட்டமைத்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க அப்பகுதியை 6 மண்டலங்களாக பிரித்து தேடுதல் பணியில் 40 குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. வயநாட்டில் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அட்டமலை மற்றும் ஆரன்மலா முதல் மண்டலமாகவும் 2வது மண்டலமாகவும் முண்டக்கை பிரிக்கப்பட்டுள்ளது. 3வது மண்டலமாக பூஞ்சேரி மட்டமும் 4வது மண்டலமாக வெள்ளர்மலை கிராம சாலையும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. GVHSS வெள்ளர்மலை 5வது மண்டலமாகவும் ஆற்றின் கீழ்ப்பகுதி 6வது மண்டலமாகவும் பிரித்து 40 குழுக்கள் தேடுதல் பணி நடைபெற உள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், கடலோர காவல்படை, கடற்படை உள்ளிட்டவற்றின் கூட்டுக்குழு இந்த தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு குழுவிலும் 3 உள்ளூர் நபர்களும் 1 வனத்துறை ஊழியரும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர சாலியாறு ஆற்றை மையமாக கொண்டு ஆற்றை சுற்றியுள்ள 8 காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல்துறையினர், நீச்சல் வல்லுநர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஹெலிகாப்டரும் 25 ஆம்புலன்ஸ்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மண்ணில் புதைந்து கிடக்கும் உடல்களை கண்டறிய டெல்லியிலிருந்து ட்ரோன் அடிப்படையிலான ரேடார் வரவழைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 6 மோப்ப நாய்கள் உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து மேலும் 4 மோப்ப நாய்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவின் காரணமாக மேப்பாடி சூரல்மலை இடையே பொது போக்குவரத்து 4 நாட்களாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கிராமத்திற்குள் முடங்கியுள்ளனர். அவசர தேவைகளுக்கு அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ബസ്സില്ലാത്തത് ബുദ്ധിമുട്ട് തന്നെയാണ്. കാരണം ഒരുപാട് ആളുകൾ ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്ന ആളുകളുണ്ട്. എമർജൻസി എന്തെങ്കിലും മെഡിസിൻ വാങ്ങാനോ കാര്യങ്ങൾക്കൊക്കെ മേപ്പാടി ടൗണിലേക്കാണ് പോവുക. അപ്പോൾ അതൊക്കെ ഇപ്പോൾ കുറച്ചായിട്ട് 2-3 ദിവസമായിട്ട് അത് മുടങ്ങിയിട്ടാണുള്ളത്. എന്നാലും പോകുന്നുണ്ട്. ലിഫ്റ്റ് വാങ്ങിയിട്ട് മറ്റുള്ള വണ്ടീൻ്റെ പേരിൽ കൈ കാണിച്ച് അതിലൊക്കെ കയറിയിട്ട് പോയിട്ട് പരിപാടി കഴിച്ച് വരും. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் பல இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த மக்களின் சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன. அரசின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் விதமாக அரசியல் கட்சிகளின் தன்னார்வ குழுக்களின் மீட்புப் படையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.